ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இப்போ வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசைக்கு பலன் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் குறிப்பாக புதன்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையாக இருக்குது. அது பலன்கள் பல மடங்காக நமக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் எந்த அளவுக்கு பெருமாளை போற்றக்கூடிய மாதமாக திகழுதோ அதே மாதிரி அந்த புரட்டாசி மாதம் முழுவதுமாக புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அந்த புதன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாட்கள்ல பெரும்பாலும் புதன் பகவானையும் அடுத்தது பெருமாளையும் வழிபடுறது சால சிறந்தது. அன்றைய தினம் வரக்கூடிய அந்த அமாவாசைக்கு மகாலய அமாவாசை அப்படின்ற பெயரால் அழைக்கிறோம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறதுக்கு ஏற்ற தினமாகவும் கருதப்படுது. இப்போ பொதுவாகவே எந்த ஒரு பெரிய பூஜை செய்கிறோம் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி தினத்துல செய்யறது சால சிறந்தது அப்படின்வாங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பரிகாரத்தை இந்த குறிப்பிட்ட புதன்கிழமையில வரக்கூடிய அமாவாசையில, அதுவும் புரட்டாசி மாதத்துல புதனோட சேர்ந்து வரக்கூடிய அந்த அமாவாசைக்கு பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க வேண்டிய வரங்கள் அனைத்தையுமே இன்றைய தினம் நம்ம பெற்றிடலாம். அதனால அன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணவசியம் ஏற்படும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம். வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயத்த அன்றைய தினம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் ஏற்படும் அப்படின்றதும் பண கஷ்டம் நீங்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்ற ஒரு கூற்றையும் நம்ம முன்னோர்கள் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். இன்றைய தினம் அமாவாசை திதியோக அந்த புரட்டாசி மாதத்துல புதன்கிழமையோட வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அன்றைய தினத்தை நீங்க தவற விடவே கூடாது. அன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த அதுவும் புதன் ஓரை 1-6 காலையில அந்த டைம்ல செய்யுங்க. அப்படி இல்லைன்னா மதியம் 1 இந்த டைம்ல 2 டைம்ல எதனா ஒரு டைம்ல நீங்க சூஸ் பண்ணி செய்யுங்க. இப்ப அதற்கு தேவையானது வெறும் தாழம்பு குங்குமம். அந்த குங்குமம் இப்ப பாத்துருக்கீங்களா, இத மாதிரி எடுத்துக்கோங்க. அதை நிறைய எடுத்து ஒரு தட்டுல பரப்பிக்கோங்க. அதுல மாங்குச்சி இல்லைன்னா வேப்பங்குச்சி அந்த மாதிரியான குச்சிகள் இருந்துச்சுன்னா அதுல நான் சொல்லக்கூடிய வார்த்தையை எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆள்காட்டி விரல்லே அந்த தெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு. அதனால நீங்க அந்த நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அந்த குங்குமத்துல எழுதுங்க. என்னன்னா ஓம் ஸ்ரீம் அப்படின்ற ஸ்ரீம்னாலே பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. மகாலட்சுமி இருக்க இடத்துல அந்த ஸ்ரீம் அப்படின்ற ஒரு ஒளி அங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு. அந்த ஸ்ரீம் அப்படின்ற ஒளிய நீங்க அந்த குங்குமத்துல நீங்க ஆவாகனம் பண்றீங்க. அந்த நான் சொன்ன 6-7 இல்லைன்னா 1-2 அந்த டைம்ல 108 தடவை அந்த ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை மேல மேல அந்த இடத்துல அந்த குங்குமத்துல எழுதிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி 108 தடவை எழுதுங்க. எழுதிட்டு அந்த எந்த டைம் செய்றீங்களோ அன்னைக்கு அப்படியே விட்டுருங்க. அதே அந்த ஸ்ரீம் அந்த குங்குமத்திலே இருக்கட்டும். சாயங்காலம் 6 மணிக்கு மேல வீட்டில் விளக்கேற்றுவீங்க. அந்த டைம்ல உங்களால முடிஞ்ச நைவேத்தியம் வச்சு அந்த இறைவனுக்கு வழிபட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த குங்குமத்தை நீங்க எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த குங்குமத்துக்கு ரொம்ப பவர் அதிகமா இருக்கு. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு அந்த குங்குமத்துல நிலைச்சிருக்கும். அந்த குங்குமத்தை நீங்க டெய்லியுமே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நீங்க செய்யக்கூடிய காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடி இந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டு போயிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாகும். பணவசியம் குறிப்பாக ஏற்படும் அப்படின்றது தான் இந்த பரிகாரத்துடைய தாற்பயமாக இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஸ்ரீம்ன்ற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்ரீம்ன்ற வார்த்தைக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.